இந்த நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிற வார்த்தைய எல்லா மேடைகளையுமே விஜய் பயன்படுத்துவாரு. ஆனா எவ்வளவு பெரிய தற்குறியா இருந்தா பேசி முடிச்சிட்டு மைக்க ஆஃப் பண்ணிட்டு போன பிறகு திருப்பி வந்து நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், சாரி ஸ்லிப் மை மவுத், என் நெஞ்சில் குடியிருக்கும்னு கடைசியா முடிக்கிறாரு. சரி சரி, நீ சடுகுடு வண்டிக்கு சைடு ஸ்டாண்ட் போட்ட மாதிரி புழுவி தளர்ந்தெல்லாம் போதும். இங்க வா. அதாவது இது வாயால வன்மதேச வங்காள விரிகுடாவாடா. வன்மத்தை வகை வகையே கக்கிட்டே இருக்கே தார்பாய் முருகன். தார்பாய் முருகன்னா தார்பாய் முருகன் தான். 1000 பேர் 1000 விதமா சொல்லட்டும். எனக்கு இந்த விஷயத்துல தார்பாய் முருகனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து உப்பு வியாபாரிகளையும் கஷ்டப்பட விடவே மாட்டார். ஏன்னா ஒவ்வொரு உப்பு வியாபாரிகிட்டையும் 4 மூட்டை உப்பு டெய்லி வாங்கிட்டே இருப்பாரு. எப்படின்னா அந்த உப்பு மூட்டையை எடுத்துன்னு போய் விஜய் சிப்புல உட்காந்து உப்பு போடலன்னா அன்னைக்கு அப்படியே நரம்பு தளர்ச்சி வந்து கையில கட கட கடன்னு ஆடிடும் நம்ம தார்பாய் முருகனுக்கு. குளிச்சமே இல்ல. இது பிறந்ததுல இருந்து இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவா. இதுல ஹைலைட் என்னன்னா தாவேக தலைவர் விஜய் வந்து முன்னாடி பேசுறத பின்னாடி பேசுறாராமா, பின்னாடி பேசுறத முன்னாடி பேசுறாராமா மறந்து தள்ளிட்டு. அதாவது 4 பாயிண்ட் நல்லதா மக்களுக்கு செய்யறவன் எழுதிட்டு வந்து தான் பேசுவான். அதாவது வாய்க்கு வந்த மேனிக்கு அடிச்சு விடுறவன் புளிவி தள்ளுறவன் என்ன பண்ணுவான், அதாவது வாய்க்கு வந்த மாதிரி அடிச்சு தள்ளிட்டு உங்க நொன்ன செங்கல் சைக்கோவும் நீயும் அப்படியே எகிரி வச்சு ஓடிடுவீங்க. அதாவது நீங்க சும்மா பேசினாவே தண்ணியில எழுதி வச்சு பேசுற மாதிரி தான் பேசுவீங்க. அடுத்த மேடையில போய் மீன்கள் மாநாடு சாணிகள் மாநாடுன்னு போட்டு வண்டி போடுவீங்க. ஏடா டேய், நீங்க வாங்கடி 2026 வாங்கடி, உங்க குண்டில கோடு போடாம இடம் போறது கிடையாது, வாங்கடி.